In His time, He makes everything beautiful in His time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. In Your time, in Your time, You make all things beautiful in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You a lovely thing in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You a lovely thing in Your time. In Your time, in Your time. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் சொல்லியிருக்கேன், நேற்றே சொன்னேன், 53ஆம் அதிகாரமே சிலுவை மரணத்தை குறித்த ஒரு அதிகாரம் தான், தீர்க்க தரிசன அதிகாரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவேனா உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கம் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். அதனால தான் நம்ம சுதந்திரமாக இருக்கும், பாடுகள் இல்லாமல் இருக்கும், துக்கம் இல்லாமல் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எருமையா தீர்க்கதரிசியில் அந்த வசனம் வருது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் சங்கீதத்தில் வருது. ஆண்டவர் அப்படியாக எங்களுக்கு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் நமக்காக செய்யாதது இன்னும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். ஆனால் நம்ம எப்படி நினைக்கமா, நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பாவத்துக்காக தானே அவர் மரிச்சிருக்காரு, நம்முடைய துக்கத்துக்காக தானே துக்கத்தை தானே அவர் சுமந்திருக்காரு, நமக்காக தானே இவ்வளோ பாடுபட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, நினைக்க மாட்டேங்குமா. நம்ம நினைக்கமா அவர் ஏதோ தப்பு செஞ்சுட்டு அப்பாட்ட அடி வாங்கின பிள்ளை மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் இன்னும் ஆண்டவர் அவரை தண்டிக்காரு, ஆண்டவர் அவருக்கு இந்த இதை கொடுத்துருக்காரு, அவரை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ரொம்ப அசட்டையாக அதை நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக எசேயா தீர்க்கதரிசி சொல்லுவார். பார்த்தீங்களா, இந்த நாளில் அப்படி தான் நிறையா உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு என்ன, அவர் அடிபட்டார், சிலுவையில் அடிபட்டார், வாதிக்கப்பட்டார், சிறுமைப்பட்டவராக மாறினார், அதை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவர் நமக்காகத்தான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காகத்தான் இந்த துக்கங்களை சுமந்தார், நமக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், நமக்காகத்தான் மீட்பை சம்பாதித்தார், நமக்காகத்தான் மரித்தார், நமக்காகத்தான் உயிரோடு எழுந்தார், எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மீட்பின் சந்தோஷம் என்ன செய்யும், கிடைக்கும். அவர் நமக்காகத்தான் இவ்வளவு பாடுகளையும் பட்டார், இவ்வளோ துக்கங்களையும் சுமந்தார், தேவனால் இவ்வளோ அடிபட்டார், வாதிக்கப்பட்டார், சிறுமைப்பட்டார். எல்லாம் யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அது யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அதை அசட்டையாக என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா, அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களுக்காக பாடுபடுவாங்க. அதுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பாடுபடுதோம், நம்ம பிள்ளைங்களுக்காக சம்பாத்தியம் பண்ணுதோம். அவன் பின்னால் நம்மளை காப்பாற்றுறானோ காப்பாற்றலையோ, ஆனால் அவனுக்காக செய்வாங்க. மகனுக்காக பாசம், அந்த மாதிரி தாய் தகப்பனுக்கு பிள்ளை மேலே அந்த மாதிரி பாசம். ஒரு உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பாசம் இருந்ததுன்னா, நம்ம படைத்த பரமபிதா நம்ம மேலே எவ்வளவு அன்பும் பாசம் வச்சதுனால தானே தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புனார். அதனால தானே இவ்வளோ பாடுகள் அவர் நமக்காக பட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு உலக பிரகாரமாக நம்மளே இவ்வளோ இதாக இருந்தோம்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார். உன்னை என் உள்ளங்கையில் வச்சுருக்கேன்னு சொன்னாரே, அவருடைய அன்பு எவ்வளோ பெரிது என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? நம்ம சிந்தித்து பார்த்தால்தான் நமக்கு விடுதலை. நம்ம அசட்டையாக எண்ணக்கூடாது. அசட்டையாக எண்ணாமல் அவர் நமக்காகவே பாடுபட்டார், நமக்காகவே இந்த உலகத்தில் நொறுக்கப்பட்டார், துக்கங்களை சுமந்தார், நமக்காகவே எனக்காகவே அடிபட்டார், எனக்காகவே வாதிக்கப்பட்டார், எனக்காகவே சிறுமைப்பட்டார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு தர
கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி போல அந்த ரட்சிப்பின் வாழ்வு, ரட்சிப்பின் சந்தோஷம் நாமும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்தார், நமக்காக இந்த அதிகாரங்களை முன்னக்கூட்டியே தீர்க்க தரிசனம் மூலமாக எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் அதை விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறும்போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்.